அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னொரு மாமா பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அங்கேருந்து வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயாச்சு. அங்கே போனால் நான் போனதுக்கப்புறம் தான் பொண்ணுக்கு மெஹந்தி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. எனக்குமே சுத்தமாக டைம் இல்லாதனால நான் மெஹந்தி வைக்க முடியல. அதனால் நான் அங்கேருந்து சீக்கிரமாகவே கிளம்பிட்டேன். இது வந்து மறுநாள் எடுத்த வீடியோ. எல்லாருமே கிளம்பியாச்சு. இப்போ போய் ரீச் ஆகிறது தான். பக்கத்தில் தான் ஹாலு. அதனால் மெதுவாகவே நாங்கள் கிளம்புனோம். இந்த ட்ரெஸ்ஸு வந்து வாங்கும்போது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆனால் போட்டதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து ஹாலுக்கு போய் ரீச் ஆகிட்டோம். அங்கே போகிறதுக்கு முன்னாடியே மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க வந்துட்டாங்க. நாங்களுமே கரெக்டான டயத்துக்கு நாங்கள் போயிட்டோம். இந்த ஹால் எங்கே இருக்குன்னா அனார்கலி ஹால் தான். ரொம்ப வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. கொஞ்சம் தூரம் தான். ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்துடலாம். போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு சலாம் சொல்லியாச்சு. இங்கே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பேசி முடிச்சுட்டு துவாவோட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அன்றைக்கி பொண்ணுமே மாஷா அல்லாஹ் ரொம்ப அழகாக இருந்தா. எப்போவுமே அவளை சிம்பிளாக பார்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஜோடிச்சோன்னா சூப்பராக இருந்தா அவள். நாங்களுமே கொஞ்சம் பொண்ணு பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்தோம். எங்கள் கல்யாணத்தப்பெல்லாம் சின்ன பிள்ளையா இருந்தா. இப்போ வளர்ந்து எவ்வளோ பெருசாகிட்டா பாருங்கள். இப்போ அவளுக்கு கல்யாணம். ஃபோட்டோலாம் எடுத்து முடித்ததுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து கொஞ்சம் கிஃப்ட் ஐட்டம்லாம் கொண்டு வந்திருந்தாங்க பொண்ணுக்கு. கேரளா சைடு எப்படின்னா நிச்சயதார்த்த அன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஆம்பளைங்க தான் வந்து பேசி முடிப்பாங்க. பொண்ணு பார்க்குற அன்னைக்கு எதுவுமே கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டிலேருந்து ஜஸ்ட் ஒரு 10 பேர் வந்து பொண்ணுக்கு வந்து கிஃப்ட் மட்டும் கொடுத்துட்டு போனாங்க. மாப்பிள்ளையோடைய அக்கா தங்கச்சி இவங்கெல்லாம் ஒரு 10 பேர் வந்திருந்தாங்க. பொண்ணுக்கு வந்து மோதிரம் மாட்டி விட்டாங்க மாப்பிள்ளையோட அக்கா. அவங்கவுங்க வசதிக்கு தகுந்தாப்புல செயின், மோதிரம், கடி, காசு ஏதாச்சும் வச்சு கொடுத்துருவாங்க. இந்த ஃபங்க்ஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே பிரியாணி வர ஆளை தூக்குச்சுங்க கம கமன்னு. சாப்பாடு அன்னைக்கு சூப்பராக இருந்துச்சு. என்னோட மாமியாருமே பேட்டாப்பூர்லேருந்து வந்திருந்தாங்க. மாமனாருமே இருந்தார். எல்லாருமே இருந்தோம் இந்த பொண்ணோட நிச்சயதார்த்தத்துக்கு. ரொம்ப கலகலன்னு இருந்துச்சு அன்னைக்கு. சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு அம்மாவுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதனால் அம்மா கிளம்பி போயிட்டாங்க. ஃபங்க்ஷனுமே முடிஞ்சிருச்சு. நிச்சயதார்த்த பொண்ணுமே கிளம்பிருச்சு. ஆனால் நாங்கள் என்ன கிளம்புன பாடுது. என்னோடய ஹஸ்பண்டும் உங்கள் மாமா பொண்ணும் சேர்ந்தா போதும் கலகலன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. சரி வாங்க எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க, நம்ம மட்டும்தான் அங்கே நிற்கிறோம்னு அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி போனாங்க. நாங்களுமே அங்கேருந்து கிளம்பி வந்தாச்சு. ஒரு 2:30 மணிக்கெல்லாம் ஃபங்க்ஷனுமே முடிஞ்சிருச்சு. நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஜைனப்க்கு வந்து எக்ஸாமே ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் படிக்கிற வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நாங்கள் எங்கேயும் போகாமல் நேராக வீட்டுக்கே போயாச்சு. வீட்டுக்கு போகிற வழியில் இந்த மில்கி வே இருக்குது. சரி இங்கே போய் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போகணும். ஐஸ்கிரீம் சாப்பிட போகணும்னு சொல்லிட்டு என்ன ஒரு சந்தோஷம். அவனுக்கு பொழுதனைக்கு ஐஸ்கிரீம் கொடுத்தா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். இங்கே வந்து ஐஸ்கிரீமாக இருக்கட்டும், பீஸாவாக இருக்கட்டும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மில்கி வேல. மற்றதெல்லாம் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. ஆனால் பீஸா சாப்பிட்ருக்கேன், ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கொடுக்குற காசுக்கு வர்த்தாக இருக்கும். இங்கே ஆளுக்கு ஒரு ஃப்ளேவரில் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு கிளம்பியாச்சு. இன்னொரு நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.